அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே, third year, பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனேசா. இப்ப தானியேல் புஸ்தகத்தினுடைய பேக்ரவுண்ட நீங்க புரிஞ்சுக்கலாம். எங்க நடக்குது தானியேல் புஸ்தகம் முழுசும்னா பாபிலோன்ல நடக்குது. எப்ப தொடங்குது? இங்க இருந்து முதல் குரூப் போகுது. ஃபர்ஸ்ட் குரூப் நேபுகாத்நேச்சர் வரா, சூறையாடுறான். அப்போ தானியேலுக்கு 15 வயசு. அவன் டீமுக்கு வாலிபருங்க 15 வயசுல போறான். எங்க போறான்? பாபிலோன்ல போறான். அங்க போய் தான் முதல் சாப்டர் சொல்லுது, நாங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டோம், நாங்க பரிசுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறோம், பாபிலோனுடைய இதெல்லாம் வேண்டாம். அப்போ அவன் கீரை பருப்பு இவைகளை சாப்பிட்டு மற்றவங்களோட முகக்கலையா இருக்கிறான். ஏன் அப்படி இருக்கிறான்? இந்த ஊருக்கு வந்த பிறகு அந்த ஊர் கலாச்சாரம் மாதிரி நான் மாற மாட்டேன் அப்படின்னு தன்னை காத்துக்கிறான். அப்போ தானியேல் 1ஆம் அதிகாரத்துல இருந்து தானியேல் 12ஆம் அதிகாரம் வரைக்கும் எங்க நடக்கிற சம்பவங்கள்னா முழுசும் பாபிலோன்ல நடக்கிற சம்பவங்கள். தானியேல் சிங்ககபியில போடப்பட்டது, அக்னி ஜூலையில போடப்பட்டது, அதெல்லாம் நமக்கு தெரியும். எங்க நடக்குது? பாபிலோன்ல. அப்போ அந்த முழு புஸ்தகமும் நடக்கிற இடம் பாபிலோன்ல. அந்த முழு புஸ்தகத்திலும் 2-3 சாம்ராஜ்யங்கள் வரும். உள்ள தனியா சொல்றேன், இப்ப சொன்னா ஹெவி ஆயிடும். இந்த புஸ்தகத்தினுடைய முழு சம்பவங்கள் இங்க நடக்குது. முதல் குரூப் போயிடுச்சு, அங்க போய் அங்க வச்சுட்டான். இப்ப இங்க முடிச்சுட்டு அப்புறம் நம்ம பாபிலோனுக்கு போவோம். அப்புறம் என்னாச்சு? ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் இல்லம்மா, இங்க வந்துரு, 4ஆமத்துக்கு வந்துரு. ஏன்னா அது அப்புறம் போவோம். அதுல இன்னொரு லெசன் இருக்கு. 588 பேஜ் நம்பர். தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வை யோயாக்கீன் ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து இவன் இங்க போயிட்ட பிறகு இவனை புடிச்சிட்டு போயிடுறான். இப்ப அடுத்தது யோயாக்கீனை ராஜாவாக்குறான். கீன் ஞாபகமா இருக்கணும். இப்ப கீன் கிட்ட வரும். ஓகே, யோயாக்கீன் ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 3 மாதமும் 10 நாளும் எருசலேமில் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். மறுவருஷத்தின் ஆரம்பத்திலே நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜா மறுவருஷம் 2வது முறை வரான். இங்க சேம் போயிட்டான், அவங்களெல்லாம் விட்டுட்டான். ஓகே, அப்புறம் மறுவருஷத்தின் ஆரம்பத்திலே நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜா அவனையும் கர்த்தருடைய ஆலயத்தின் திவ்யமான பனிமுட்டுகளையும் பாபிலோனுக்கு கொண்டு வர பண்ணி அவன் சிறிய தகப்பனாகிய சிதேக்கியாவை யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் ராஜாவாக்கினான். லிசன், இவனை புடிச்சிட்டு போயிட்ட பிறகு இவங்க சித்தப்பாவை சிதேக்கியா தி லாஸ்ட் மேன் சிதேக்கியாவை இன்சார்ஜா வச்சுட்டு போறான். யூதாவில் இன்சார்ஜா வச்சுட்டு ஒவ்வொருத்தரையா புடிச்சிட்டு போயிடுறான் பாபிலோனுக்கு. இப்ப சிதேக்கியா இருக்கிறாரு. சிதேக்கியாவின் நிலைமை என்ன? சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டு தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை.
தேவன் மேல் தன்னை ஆணையிடுவித்துக் கொண்ட நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினார். யாரு? சிதேக்கியா. குட். ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். எந்த ஊர்ல? எந்த ஊர்ல? ஓகே, குட். அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கமுள்ளவராய் இருந்தபடியால் அவர்களிடத்துக்கு தம்முடைய ஸ்தானாபதிகளை ஏற்கனவே அனுப்பினார். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து. இதை யார்? இது இந்த குரூப் செஞ்சது. இப்ப படிக்கிறோம். இது யாரு? இது எந்த ஊரு? யூதா. ஏற்கனவே லிஸ்ட் போட்டது இஸ்ரேல். இது யூதா மக்கள். எப்படி அவங்களுக்கு முடிவு வந்துச்சு? ஓகே. அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது. உக்கிரம் சகாயம் இல்லாமல் போயிற்று. ஆதலால் அவர் அவர்கள் மேல் கல்தேயரின் ராஜாவை வரப்பண்ணினார். கல்தேயர் ராஜா பாபிலோனியர். அவன் அவர்கள் வாலிபரை அவர்களுடைய பரிசுத்தமான ஆலயத்திலே பட்டயத்தினால் கொன்று வாலிபரையும் கன்னியாஸ்திரிகளையும் முதியோரையும் விருத்தாப்பியரையும் தப்பவிடவில்லை. எல்லாரையும் தேவன் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். யாரு? யாரு? ஈச் வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். எல்லாரையும் ஒப்பு கொடுத்தார். அப்போ முழு யூதாவும் எங்க போயிடுச்சு? பாபிலோனுக்கு போயிடுச்சு. ஓகே, அப்புறம் என்ன? அவன் தேவனுடைய ஆலயத்தின் பெரிதும் சிறிதுமான பணிமுட்டுக்கள் அனைத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களும் ராஜாவுக்கும் அவன் பிரபுக்களுக்கும் இருந்த பொக்கிஷங்களும் ஆகிய அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போனான். அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி எருசலேமின் அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகளை எல்லாம் அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த திவ்யமான பணிமுட்டுகளை எல்லாம் அழித்தார்கள். இந்த ஆலயத்தை தான் சாலமோன் கட்டினான். தாவீது அவங்க அப்பா சாலமோனுடைய அப்பா தாவீது பொருட்களை சேர்த்து வச்சான். சாலமன் ஆட்சிக்கு வந்ததான் கட்டினான். இந்த ஆலயத்தை தான் பாபிலோன் ராஜா இடிச்சுட்டு தீக்கரையாக்கி பொருட்களை சூறையாடி உள்ள இருந்த பாத்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டு எங்க போயிட்டான்? பாபிலோனுக்கு போயிட்டான். ஓகே, அப்புறம் பட்டயத்துக்கு தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறைபிடித்து போனான். பெர்சியா ராஜ்யபாரம் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து போனான். ஹிஸ்டரி இது எல்லாமே ஹிஸ்டரி. ஒவ்வொரு சின்ன சின்ன வார்த்தைக்கு உள்ளும் சில காலம் மீனிங் எல்லாம் ஒளிஞ்சு கிடக்கு, மறைஞ்சு கிடக்கு. ஒரே வசனத்துல பாருங்களேன், 20ஆம் வசனம். பட்டயத்துக்கு தப்பின மீதியானவர்கள் அவன் பாபிலோனுக்கு சரியாக பிடித்து போனான். பெர்சியா ராஜ்யபாரம் ஸ்தாபிக்கப்படும் மட்டும் அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் குமாரருக்கும் அடிமைகளாயிருந்தார்கள். கர்த்தர் எரேமியானாலே வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களையும் ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மட்டும். அது பாழாய் கிடந்த நாளெல்லாம் எது? தேசம் பாழாய் போச்சு. அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. லிசன், டர்னிங் பாயிண்ட்னு சொன்னேன்ல, கவனிக்கணும். எல்லா கிறிஸ்டியன்ஸுக்கும் பைபிள் படிக்கிற எல்லாருக்கும் இந்த ஹிஸ்டரி தெரியணும். இல்லாட்டி ஒண்ணுமே புரியாது. இப்போ நம்ம இன்னும் பாதி புஸ்தகத்தை கூட போல ராஜாக்கள் புஸ்தகத்திலே நிக்கிறோம். ஆனா எவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு பாருங்க. இந்த சிதேக்கியா 3வது குரூப் போயிடுச்சு. அப்போ நேபுகாத் நேச்சார் 3 முறை வந்து முழு யூதாவையும் பிடிச்சிட்டு சிலரை சாகடிச்சுட்டான். இவங்கெல்லாம் அவுட். சிலரை சாகடிச்சுட்டான், பட்டயத்துல கொண்டுட்டான், பொருட்களையும் கையில நல்ல ஆட்களை எடுத்துட்டு அவங்க ஊருக்கு போயிட்டான். இங்க அவங்க 70 வருஷம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்.
அங்க சொல்லப்பட்டுச்சா 70 வருஷம் தேசம் பாழா போயிருந்துச்சு, 70 வருஷம் அங்க பாபிலோன்ல இருந்தாங்கன்னு. புரிஞ்சுச்சா? இப்ப இங்க முடிவு வந்துச்சு. இப்ப எங்க போனோம்? நம்ம பாபிலோனுக்கு போனோம், இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு. ஏன்னா யூதாவில் யாரும் இல்லை, எருசலேம் பாழா போச்சு, தேவாலயம் இடிஞ்சிருச்சு, ஆட்கள் கிடையாது. சோ யூதாவில் ஒருத்தரும் கிடையாது. முழு மக்களும் பாபிலோனுக்கு போயிட்டாங்க. இப்ப இங்க இருந்து நம்ம ஜெர்னியை தொடங்கணும். எங்க தொடங்கணும்னா, இப்ப தொடங்க வேண்டிய இடம் தானியேல் புஸ்தகம். தானியேல் வந்துருங்க, தானியேலுக்கு வந்துருங்க. தானியேல்ல இது வரைக்கும் ஒழுங்கா ஃபாலோ பண்ணி உங்களால கேட்ச் பண்ண முடியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஏன்னா இது இன்னும் உள்ள போக போக நீங்க இன்னும் கவனம் செலுத்த வேண்டியது வரும். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? உங்களுக்கு நான் தெளிவா சொல்லி இருக்கிறேன்னா, புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி இருக்கிறேன்னா, உங்கள ஒருத்தருக்கு புரியலனா கூட எனக்கு கஷ்டம். ஏன்னா உங்க ஒருத்தருக்காகத்தான் என்னை கர்த்தர் இந்தியாவுக்குலேருந்து கனடா காமிச்சு வர வச்சுக்கிறாரு. தானியேல் புஸ்தகம் தானியேல் புஸ்தகம் மொத்தம் எத்தனை அதிகாரம்? 12 அதிகாரமோ. முதல்ல நீங்க சிலது புரிஞ்சுக்கணும், தொடர்ச்சியாய் எழுதப்பட்டது அல்ல. ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு காலகட்டத்தை பொறுத்தது. கண்டினியூஸா அதில் நம்ம படிக்கிறதுனால அது தொடர் சம்பவங்கள் அப்படின்னு நினைக்க கூடாது. ஒவ்வொரு சாப்டரும் ஒரு காலகட்டம், பீரியட். அடுத்த சாப்டருக்கும் முன்னாடி சாப்டருக்கும் ஒரு லைஃப் கேப், டைம் கேப் இருக்குது. சரி, முதல் சாப்டர்ல இந்த தானியேல் குரூப் பாபிலோனுக்கு வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது சாப்டர்ல தானியேல் வளர்ந்துடுறான். அந்த ரெண்டாவது சாப்டர்ல அந்த ராஜா சொப்பனம் காண்றாரு அப்படின்னு தெரியும். நேபுகாத் நேச்சாருடைய சொப்பனம் ஞாபகம் இருக்கா? நேபுகாத் நேச்சார் ஒரு பெரிய சிலையை கண்டாரு. அதன் தலை, மார்பு, கால், பாதங்கள் அப்படின்னு ஞாபகம் இருக்கும். அந்த ரெண்டாவது சாப்டர் உடைய மிக முக்கியமான டர்னிங் பாயிண்ட் அடுத்த ஹிஸ்டரிய தொடக்குது. அந்த ரெண்டாவது சாப்டர், அதாவது அந்த சிலை சொல்ற சம்பவம் இன்னொரு பெரிய சரித்திரத்தை துவக்குது. கவனிங்க, இந்த 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 இப்போ தானியேல் அந்த நேபுகாத் நேச்சாருடைய சொப்பனத்தை விளக்குறான். முதல்ல இந்த நேபுகாத் நேச்சார் பார்வோனை ஆளுகை செய்யற ஒரு எம்பையர். அவங்க அப்பா அந்த சாம்ராஜ்யத்தை துவங்கினாரு. கவனிக்கணும், இந்த அசிரிய சாம்ராஜ்யம் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சுமா, அசிரிய சாம்ராஜ்யம் தான் உலகத்தை அன்னைக்கு ஆண்டுச்சு. அது விழுந்த பிறகு பாபிலோனிய சாம்ராஜ்யம் துவங்குது. இப்ப இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்துக்கு இந்த நேபுகாத் நேச்சார் தான் நாட்டை அதிகமா வளர்த்த ஒரு முக்கியமான ராஜா. இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்துல இப்ப நேபுகாத் நேச்சார் ஆளுகை செய்யறான். அவன் ஒரு சொப்பனத்தை காண்றான். அந்த சொப்பனத்தினுடைய சொப்பனம் இதனுடைய பொருள் என்னன்னு தெரியல. அப்ப பொருளை விளக்கிறதுக்கு தானியேல் உள்ள வரான். அந்த தானியேல் என்ன சொல்றான், அந்த பொருளை மட்டும் பார்ப்போம். 31:2-31. ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதாயிருந்தது. இது ஓகே. அது உமக்கே எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாயிருந்தது.
அந்த சிலையின் தலை பசும் பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாயிருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. 37 and 36. சொப்பனம் இதுதான். சொப்பனம் இதுதான். கவனிங்க. அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம். ராஜாவே, நீ ராஜாதி ராஜாவா இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையும் அருளினார். சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளையெல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே. லிசன், அவன் ஒரு சொப்பனம் கண்டா, முதல் பார்த்து தலை அது பொன். அதுக்கு மீனிங் சொல்றான், பொன்னான அந்த தலை நீரே அப்படின்னா இது பாபிலோன் சாம்ராஜ்ய காலம். அதான் இது பாபிலோனி சாம்ராஜ்யம். ஹெட் ஆஃப் கோல்டு, பொன்னான அந்த தலை. அப்போ பாபிலோனிய சாம்ராஜ்யத்தினுடைய காலம் பொற்காலம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. தொங்கு தோட்டமெல்லாம் அந்த நாட்கள்ல அந்த ஆட்சியில தான் வந்துச்சு. அதனால இந்த தலையின் காலம் அவன் சொல்றான், பொன்னான அந்த தலை நீரே, இதுதான் அந்த பீரியட் அப்படின்றான். அப்புறம் உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். பாபிலோன் சாம்ராஜ்யம் போன பிறகு அதை விட கொஞ்சம் குவாலிட்டி குறைஞ்ச ராஜ்யம் தோன்றும். பின்பு பூமியை எல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமும் மூன்றாம் ராஜ்யம் ஒன்று. அதுக்கு அடுத்தது மூன்றாம் ராஜ்யம் பூமியெல்லாம், வேர்டு முக்கியம், பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளுற ராஜ்யம். நாலாவது ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும். இரும்பு நாலாவது ராஜ்யம். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்னாபின்னமாக்குகிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். பாதங்களும் கால்விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமா இருக்க நீர் கண்டீரே. அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோட இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். கொஞ்சம் கவனிங்க போதும். முழுசையும் இப்ப சிலையை பார்த்துட்டோம். இது பாபிலோன் சாம்ராஜ்யம். அவங்கிட்ட தான் பேசினுக்கிறான் நேபுகாத்நேச்சார். பாபிலோன் சாம்ராஜ்யம் அவன் ஆட்சி முடிஞ்ச பிறகு அடுத்த ராஜ்யம் வரும். அதுக்கு பேரு மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம். அதுக்கு பிறகு அவங்களது முடிஞ்ச பிறகு கிரேக்க சாம்ராஜ்யம். இந்த கிரேக்க சாம்ராஜ்யம் தான் மகா அலெக்சாண்டர் ராஜாவாயி உலகமெல்லாம் பரப்புறான். இவன் இறந்த பிறகு அடுத்த சாம்ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யம். இந்த ரோம சாம்ராஜ்யத்தின் நாட்கள்ல தான் இயேசு கிறிஸ்து பூமியில வராரு. ஏன் அங்க சொல்லுச்சு இரும்பு கரம் கொண்டு அடக்குவாங்க. இவங்க நாட்கள்ல தான் சட்டங்கள் கடினமா இருந்துச்சு. சிலுவையில அடித்து கொல்ற அளவுக்கு இரக்கமில்லாத மக்கள் அங்க இருந்தாங்க. அப்போ இந்த ரோம சாம்ராஜ்யம் இதுக்கு முடிஞ்ச பிறகு அதுக்கு அடுத்து இருக்கிற சாம்ராஜ்யம் நம்ம தேசங்கள்ல இப்ப இருக்கிற சாம்ராஜ்யங்கள். இந்த சாம்ராஜ்யம் நடக்கிற அப்பதான் கையில பெயர்க்கப்படாத ஒரு கல் வந்து இந்த பாதத்துல மோதி, அதாவது இந்த தேசங்கள்ல மோதும்னா இயேசு வரப்போறாரு அப்படின்னு சொல்றான் இந்த சிலைய உருவகமா. இப்போ முதல்ல 1 2 3 4 இந்த நாலுத்தையும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் பார்க்க போறோம். முதல்ல விளக்கமா பார்க்கணும்னா இப்ப இருக்கிற இடம் எங்க, யார் ஆள்றா? நேபுகாத்நேச்சார். அதுக்கு அடுத்தது மேதிய பெர்ஷிய, அதுக்கு அடுத்தது கிரேஸ், அதுக்கு அடுத்தது ரோம். இது நாலுத்தையும் மட்டும் மெமரியில வச்சுங்க. பாபிலோன், மேதிய பெர்ஷிய, கிரேக், ரோம். இது நாலும் நீங்க ஞாபகத்துல வச்சீங்கன்னா மீதி பாடம் ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, முதல்ல இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் முதல்ல அவங்க அப்பா நேபோ,
அதுக்கு அடுத்தது நேபுகாத் நேச்சார். அதுக்கு அடுத்தது தானியேல் புஸ்தகத்துக்கு வாங்க. 3வது அதிகாரம் சிலையை வச்சு வணங்குற அதிகாரம். 4வது அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற போதும். இங்க பாருங்க, மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. தானியேல் 2:1 என்ன தொடங்குது? நேபுகாத் நேச்சார் நேபுகாத் நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷம். அது போதும். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார். ஓகே, அப்ப 3ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுற செய்திகள் கூட நேபுகாத் நேச்சார் பீரியட்ல நடக்குது. ஓகே, 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும். ஓகே, அப்ப 4ஆம் அதிகாரமும் நேபுகாத் நேச்சார் பீரியட்ல நடக்குது. ஓகே, 4ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம். ஆகையால் நேபுகாத் நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். முடிஞ்சிருச்சு. 5ஆம் அதிகாரம் துவக்கத்துல இன்னொரு பேரு ஆரம்பிக்குது, பெல்ஷாத்சார் என்னும் ராஜா. வெயிட், இனிமே நேபுகாத் நேச்சார் வரமாட்டான். முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த கேப் பாத்தீங்களா? ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய பார்ட்டா எப்படி செய்தி கொடுக்குறான். இப்போ 5ஆம் அதிகாரத்துல பெல்ஷாத்சார் அப்படின்னு ஒரு புது ராஜா வர்றான். சோ பாபிலோன் சாம்ராஜ்யம், அதை பத்தி தான் பேசுறோம். நேபுகாத் நேச்சாருக்கு அடுத்தது பெல்ஷாத்சார். இவன் என்ன பண்ணா? பெல்ஷாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். பெல்ஷாத்சார் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தகப்பனாகிய நேபுகாத் நேச்சார் அப்போ பெல்ஷாத்சாருடைய தகப்பன் யாரு? நேபுகாத் நேச்சார். என்ன பண்ணாரு? எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில். புரியுதா? இப்ப புரியுதா உங்களுக்கு? எருசலேம் இங்கிருந்து யூதாவில இருந்து பொன்வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக. அவன் தேவாலயத்திலிருந்து அவங்க அப்பா எட்டு வந்து அவங்க ஊர்ல வச்சாரு பாபிலோன்ல, அந்த பொருளை மிஸ்யூஸ் பண்றான் இந்த பையன். அதனால என்னாச்சு? முடிவு வந்துச்சு. 5ஆம் அதிகாரம் கடைசியில இந்த மெனே தெக்கால் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதுதான் இது. ஓகே, அது பாருங்க. மேதியனாகிய தரியு தன் 62ஆம் வயதில் 25 எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மேனே மேனே தெக்கேல் உபார்சின் என்பதே. இந்த வசனத்தின் அர்த்தமானது மேனே என்பதுக்கு தேவன் உன் ராஜ்யத்தை. அவன் பார்ட்டி நடத்துறான். அந்த பார்ட்டியில ஹோலி மெட்டீரியல், ஹோலி அந்த பரிசுத்தமான தேவாலயத்து பொருட்கள்ல திராட்சரசமோ ஆல்கஹால மதுவை ஊத்தி எல்லாருக்கும் கொடுத்து நடத்துறான். அப்ப தேவ கோபம் வந்து வால்ல செவுத்துல எழுதுது. அந்த செவத்துல என்ன எழுதுது? மெனே தெக்கால் உப்பார்சின் அப்படின்னு எழுதுது. அப்ப என்ன அதுன்னு புரியல. அப்போ அதை விளக்குறாங்க. இப்ப பாருங்க என்ன சொல்றாங்க. இந்த வசனத்தின் அர்த்தமாவது மேனே என்பதுக்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடி உண்டாக்கினார் என்றும், தெக்கேல் எப்படி முடி உண்டாக்கினார். ஓகே, தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பேரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டதும் என்றும் அர்த்தம். லிசன். உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும், உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும். See the next, அவன் சொப்பனம் கண்டான நெக்ஸ்ட் பாட்டு அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு தீர்ப்பே வருது. இப்பவே வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட். அப்பொழுது பெல்ஷாத்சார் தானியேலுக்கு ரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொற்சர 30 அன்று ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான். அன்னைக்கு ராத்திரியே வசனம் பண்ண, அன்னைக்கு ராத்திரியே என்ன பண்ணா?
கொலை செய்யப்பட்டான். அப்புறம் மேதியனாகிய தரியு தன் 62ஆம் வயதில் லிசன் பாபிலோன் சாம்ராஜ்யம் முடிஞ்சிருச்சு. பாபிலோன் சாம்ராஜ்யம் முடிஞ்சிச்சு. மேதிய சாம்ராஜ்யம் இது 2வது சாம்ராஜ்யம். இந்த சொப்பனத்தின் வந்த அந்த சிலையில் இருந்த 2வது சாம்ராஜ்யம் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். அப்போ இனிமே இந்த பாபிலோன்ல நேபுகாத்நேச்சார் ஆட்சி இல்லை. இந்த பாபிலோன் தேசம் முழுதும் இவங்களுடைய ஆட்சி ஓவர் ஆயிருச்சு. இவங்கள தோக்கடிச்சிட்டு யார் இப்போ ஆட்சி செய்யறது? மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். ஓகே, இந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் இவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. தானியேல் புஸ்தகம் எவ்வளவு பவர்ஃபுல் புஸ்தகம் பாருங்க. அந்த 5 சாப்டர்ல ஒரு பாபிலோன் சாம்ராஜ்ய செய்திகளை சொல்லிட்டான். 6வது சாப்டர்ல இப்ப மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தின் செய்திகளை துவங்குறான். அதுவும் பாருங்க, தானியேல் யூதாவிலிருந்து சிறப்பிடிச்சிட்டு வரப்போ வயசு 15, அவனை சிங்க கைபையில் அதுக்கு போடுறப்போ வயசு 90. இந்த 1வதுல இருந்து 6வது சாப்டர், ஐ திங்க் 5வது 6வது சாப்டர் வரைக்கும் அந்த கேப் சாப்டர் 5க்கும் சாப்டர் 7க்கும் இடைப்பட்ட கேப் மொத்தம் 50 வருஷம். அவனுக்கு வயசாயிடுது. அந்த 90 வயசுல அவன் சிங்க கபையில போடுறாங்க. தானியேல் பாபிலோன்லயே போயிட்டு அங்கேயே இருந்து அங்கேயே செத்துருவான். அவன் திரும்ப ஒன்றும் அதே ஊர்ல வாழ்ந்து மடிஞ்சு அவன் வாழ்க்கை முடிஞ்சிடும். எல்லாமே அங்கதான். இப்ப என்னன்னா, அவன் கண்ட சொப்பனம் அவன் பீரியட்லயே 2வது ராஜ்யத்தை பார்க்கறான். மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தை பார்க்கறான். பாபிலோன் முடிஞ்சிடுது. ஓகே, இந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் ராஜா முதல் ராஜா என்ன செய்யறான் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல இங்க வந்துரும், இங்க முடிச்சிருவோம். இந்த தானியேல் 5:31. மேதியனாகிய தரியு தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டிக்கொண்டான். மேதியனாகிய தரியு, அப்போ அந்த ராஜா பாபிலோன் சாம்ராஜ்யத்தை அழிச்சிட்டு மேதிய சாம்ராஜ்யத்தை நிறுவுறான். இப்ப எங்க வரணும்? இப்ப நாளாகமத்துக்கு வாங்க. 2வது நாளாகமம். கடைசி வசனம். கடைசி அதிகாரம் 22ஆம் வசனம். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே. மேதிய பெர்சிய ராஜ்யபாரம் பாபிலோன்ல நடக்குது, ஆட்சி நடக்குது. அப்போ தரியு என்றவன் அந்த ஆட்சியை துவங்குறான். கோரேஸ், அந்த தரியுக்கு பின்னாடி கோரேஸ் என்ற ராஜா பாபிலோன்ல ஆட்சிக்கு வரான். அவன் ஆட்சிக்கு வந்ததும் முதல்ல என்ன பண்றான்? பார்க்கறான் எல்லாத்தையும். சரி, யாரெல்லாம் என்னென்ன பண்ணாங்க? இதுக்கு முன்னாடி இருந்த ராஜா என்ன பண்ணாரு? நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணாரு? அவர் யூதாவில இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு இங்க எல்லாரையும் வச்சிருக்கிறாரு, சிறைப்பிடிச்சு வச்சிருக்கிறாரு. அதனால அவங்கள அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி 70 வருஷம் கழிச்சு இங்க சிறையா இருந்த யூத மக்களை, இஸ்ரவேல் மக்களை யூதாவுக்கு திரும்ப அனுப்புறதுக்கு ஆர்டர் போடுறான். படிங்க அந்த வசனம் 22. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை
ஏவினதினாலே ம், அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களையெல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவிலுள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான். இப்ப என்ன பண்றான்? கோரேஸ் ராஜா வந்ததுமே இங்க இருந்த எல்லாரையும் நீங்க உங்க ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்றான். யூதாவுக்கு போங்க அப்படின்னு ஆர்டர் போடுறான். இவங்க 70 வருஷம் இங்க சிறையிருப்புல இருக்கிறாங்க. இப்போ இவங்க ஊருக்கு போனோம். அப்படியே ஸ்டாப் பண்ணிருங்க. இந்த சரித்திரத்தை 3 பிரிவா பிரிக்கலாம். தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்தை, சரித்திரத்தை. 1 சிறையிருப்புக்கு முன்பு, சிறையிருப்பின் போது, சிறையிருப்புக்கு பின்பு. இப்ப புரியுதா? இப்ப புரியுதா? சிறையிருப்புக்கு முன்னால, சிறையிருக்கும் போது, சிறையிருப்புக்கு பின்னால. இது புதிய ஏற்பாட்டில் கூட வரும், நம்ம கவனிச்சே இருக்க மாட்டோம். மத்திய 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமா. புரியுதா? இந்த இடத்துல நம்ம எத்தனையோ முறை புதிய ஏற்பாடை படிச்சிருப்போம். ஆனா ஏன் இவங்க சிறைப்பட்டு போனாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு அது யோசிச்சது கிடையாது. புதிய ஏற்பாடு கூட சொல்லுது